கடைசியில ஒரு 4 மணி இருக்கும். அப்போன்னு பார்த்து நம்ம ரேம்போ ப்ரோ இன்வைட் பண்ணுவாரு. சரின்னு உள்ள போயிட்டு பார்த்தா இப்போ ரீஜன்ல 83 பிளேஸ்மெண்ட்ல இருக்க நம்ம ரவுடி ஆச்சி ப்ரோ இருப்பாரு. இந்த மாதிரி நாங்க ரொம்ப நேரமா ஆன்லைன்ல இருக்கும் ப்ரோ, ஜோன் சர்வே பண்றதுக்கு தான் ஆள் இல்ல, யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்தா இன்வைட் பண்ண ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்தா எல்லாருமே இன்வைட் பண்ணி ஜோன் சர்வே பண்ண சொல்லியிருந்தேன். ஆனா ஒருத்தர் கூட பண்ணல, எல்லாருமே வெளியே போயிட்டே இருந்தாங்க. சரி இதுக்கப்புறம் நின்னா வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ நீ கவலைப்படாதீங்க நான் ஜோன் சர்வே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் சர்வே கேரக்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி உள்ள வந்துருவோம். மேட்ச் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நானுமே காயின்லாம் பிடிச்சி என் டீம் எல்லாம் ரிவே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில நம்ம டீம்ல இருந்த ஒரு ஹிந்திக்காரன் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பாத்தீங்கன்னா டெய்லியுமே வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கிடைக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணி உங்களுக்கு கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கண்டென்ட் போட்டோம், நம்ம வீடியோ பாக்குற 99% பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சரி ப்ரோ நான் இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க கமெண்ட்ல. பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்மள எத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. கடைசியில எனிமி என்ன ஒருத்தன் தான் இருப்பான். நம்ம ரவுடி ப்ரோ பாத்தீங்கன்னா என்னை கில் அடிக்க சொல்லுவாரு. எனக்கு வேணா ப்ரோ நீ அடிச்சுக்கன்னு சொல்லிட்டே இருக்க நேரத்துல நம்ம இந்திக்காரன் நடுவுல பூந்து கில் அடிச்சுட்டு போயிடுவான்.